தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி பிரகஸ்பதி. அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற மங்களகரமான பராபவ வருஷம் 26/5/2026 அன்றைய தினம் குரு பகவானாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கே வரார். ஜென்ம குரு கடகராசி. பட் என்னன்னா, கடகராசியில் குரு உச்சம் உங்கள் வீட்டில். இதே மற்ற ராசிக்கு குரு போனார்னால் ஜென்ம குரு வச்சு செய்வார் ராமர் வனத்திலே அப்படின்னு. ஓங்கவே அதான் புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறார், ஜென்மத்தில் குரு வந்தால் ஓங்கவே குருவே தான் 1 3 உகந்த 4வது 8 10 ஈராறும் தீங்காக நின்றிலோ பலனை கேளு தேடிய பொருள் பூமி சேதமாகும் வாங்கவே அகத்தினிலே அலைச்சலோடு வாத பித்த ரோகம் வந்து சேரும் தேங்கவே தந்தையோடு புத்திரர்க்கும் தீமை எது திகில் உண்டாவே அப்படிங்கிறார் புலிப்பாணி சித்தர் பாடல்ல. ஜென்மத்தில் குரு வரும்பொழுது அதாவது தேடிய பொருள் பூமி சேதமாகும். நீங்கள் சேர்த்து வச்ச பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இடம் மனை வீடு எல்லாத்தையும் விற்க வச்சிருவாராம். சேதமாகும்னு அதான் அர்த்தம். அகத்தினிலே அலைச்சலோடு உடம்புல அலைச்சலோடு நம்ம எல்லாருடைய உடம்புலையும் 3 நரம்புகள் இங்கே சேரும். அதனால தான் டாக்டர்லாம் கை இங்கே பிடிச்சி பார்ப்பாங்க. வாதம் பித்தம் ஸ்லேஷ்வம்னு பேர் அந்த நரம்பு 3க்கு. இடா பிங்களா சுஷும்னான்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாடி தான் நம்மளை ஆட்டி படைக்கும். அதை வச்சு தான் நோயே வரும். அது நம்ம உடம்புல 2 இடத்துல சேரும். இங்கே சேரும் மணிக்கட்டில், இந்த இடத்துல சேரும். அதனால தான் சுக்லாம்பிரதம்லாம் இங்கே கொட்டுவாங்க. இந்த 2 இடத்துல எங்கே அடித்தோம்னாலும் அந்த இடத்துலேருந்து நம்ம உடனே உயிர் போயிடும். இப்போ இந்த 3 நரம்புகளில் ஏதாவது ஒரு நோய் வரும் அப்படின்னு தான் அர்த்தம். வாத பித்த ஸ்லேஷ்வ நோய் வரும். தேங்கவே தந்தையோட புத்திரருக்கு தீமை எது. அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வருமா? யார்? கடகராசிக்காரனாக தான் அவனுடைய வாரிசுகளோட சண்டை. தீமை உண்டாவே அப்படிங்கிறார் ஜென்மத்தில் குரு வந்தால். ஆனால் வேற ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தால், இதே கடகராசிக்கு ஜென்ம குரு வரும்பொழுது அதை பண்ணாது, நன்மையைத்தான் செய்யும். ஏன்னு கேட்குறீங்கன்னா, கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். உச்சமடையும் பொழுது இப்போது டெய்லி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி தீபாவளி, பிறந்த நாள், கல்யாண நாள் இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதாவது உச்சபட்ச சந்தோஷம். அந்த மாதிரி குரு பகவான் உச்சமடையக்கூடிய இடத்துல சந்தோஷத்தை தான் தருவார், கெடுதலை செய்ய மாட்டார். எல்லாருமே நினச்சிக்கலாம், மற்ற எல்லா யூடியூப் சேனலுக்காரங்க கூட சொல்லலாம் கடகராசிக்கு இந்த மாதிரி சரியில்லை ஜென்ம குரு வருதுன்னு. ஆனால் கடகராசிக்குத்தான் நன்மை. உச்சமடையும் பொழுது வாரி வழங்குவார். எதுக்குமே கவலை இல்லை. மூவி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் உண்டாகும், உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும், தேடிய செல்வத்தை நிலைநிறுத்தலாம், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம், வெளிநாடு போகலாம், குடும்பத்தில் இருந்து வந்த கலகங்கள் விலகி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் சொன்னால் எல்லாரும் கேட்குறது, நீங்கள் சொல்கிறது தான் முடிவு. அந்த மாதிரி அமைப்புகள். ஏன்னா அஷ்டமச்சனையும் விலகிருச்சு, குருவும் உச்சம் பெறார். அப்போ என்ன வேணுமோ அது நடக்கும். என்ன பிளான் பண்ணி ஒரு காரியம் பண்ணுறீங்களோ அந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்குறார். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது. விவசாயத்துறை சிறந்து விளங்கும். உழவர்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்குது. அதே மாதிரியே வாகன சம்பந்தமான தொழில், வாகன உதிரி பாகங்கள் விற்பவர்கள், வாகன பழுது நீர்ப்பவர்கள், வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆம்னி பேருந்துகள், கால் டாக்ஸிகள், ஆட்டோக்கள், இந்த மாதிரி நிறையா மக்கள் பயன்பாட்டிற்கு வாகனத்தை செலுத்துபவர்கள், வாகன தொழில் பண்ணுற அனைத்து நேயர்களுக்குமே இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களாக இருந்தால் சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு தாயார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் விவகாரங்கள் விலகும். தாயார் வழி சொந்தங்கள்னால் அனுகூலங்கள் ஏற்படும். இவ்வளோ நாளாக மனக்கஷ்டமான, மனக்குழப்பமான, மனக்கசப்பான ஒரு சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கும். அந்த மனக்கசப்பு நீங்கும். மனசில் இருந்து கவலை விலகும். திருமண பிராப்தி உண்டாகும். புத்திரப்பேறு கிடைக்கும். எதிரிகள் வீழ்வார்கள். ஏன் சொல்கிறேன்னா, கடகராசிக்கு அதிபதி சந்திரன், மனோகாரகன், மாத்திருக்காரகன். இப்போ நீங்கள் மனசில் ஒரு குறிப்பு கருத்து வச்சுட்டு தான் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. அதில் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும், நினைக்காதது நடக்காது. என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த வருஷத்தில் நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றம். வேறு என்ன வேணும்? எல்லாமே வந்துருச்சு. கடன் கிடையாது, தொழிலில் முன்னேற்றம், திருமணம், வம்சவருத்தி எல்லாமே ஏற்படுது. குறிப்பாக எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்சாதன பொருட்கள் சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை. எந்த தொழில் பண்ணாலும் சரி, எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்காக இருக்கட்டும், இபி சொல்கிறோம்ல, எலக்ட்ரிசிட்டி போர்டு, அதில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், மின் வாரியமாக இருக்கட்டும், இதில் பணியாற்றக்கூடிய கடகராசினியர்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்குது. பொதுவாக கடகராசின்னு எடுத்துட்டால் ஜென்ம குரு இருக்குது. இந்த கடகத்தில் உச்சமடையும் பொழுது அதே குரு நம்ம சொந்த ஜாதகத்தில் ஏதாவது வேறு இடத்துல சிக்கலான இடத்துல நான் சொன்ன மாதிரி மறைஞ்சு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த பலன் நமக்கு கிடைக்காது. அப்படியே மாறிடும். எல்லாம் கெட்டது தான் நடக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, கடகராசினியர்கள் ஒரு முறை இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்க்கணும். இதில் என்னுடைய நம்பர் ஸ்க்ரானிங்கில் வரும். 9865 98370 9865 98370. இந்த எண்ணிற்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா
இந்த ஜென்ம குருவால் ஏதாவது இடைஞ்சல் இருக்கா, கடகராசியிலே வந்து கோர்றாரே குரு அப்படின்னா நிறைய பேர் பதட்டப்படுவாங்க. அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வந்துடலாம். பொதுவான பலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் கடகராசிக்கு ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். பைரவரை வணங்கி இந்த குரு பயிற்சியை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். இதுவரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி ஆகிறார் அந்த பலனை பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த புலிப்பாணி சித்தர் என்னென்னலாம் சொல்லிட்டு போயிருக்கார், இந்தந்த நன்மை தீமைகள்லாம் நடக்கும், யார் எச்சரிக்கையாக இருக்கணும், யார் கவனமாக இருக்கணும், யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் இவ்வளோ நேரம் தெளிவாக பார்த்தோம். அதனால் ஏன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தெளிவாக சொல்கிறேன், இந்த குரு மட்டும் நமக்கு நல்லது பண்ண வச்சிட்டோம்னால், நல்லது பண்ணிட்டாருனால் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர், நவகிரகங்களில் முதன்மையான தெய்வம். மற்ற 8 கிரகங்களை கூட நம்ம அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பகவான் ஆகப்பட்டவர் சாதகமாக அனுகூலமாக இருந்தார் என்றால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு குரு பகவான் நம்ம கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் பயிற்சி ஆனாலும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில், எப்போ சொல்கிறது ஒன்று தான், சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது நன்மை அல்லாமல் மோசமாக இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம், நான் சொல்கிற இந்த தொலைபேசிக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி நன்றாக இருக்கக்கூடியவங்க சரி மோசமாக இருக்கிறவங்களும் சரி ஒரு தடவை பார்த்துண்டால் இந்த குரு பயிற்சி நம்ம ஜாதகத்துக்கும் சரி பொதுவான பலன்களையும் சரி எப்படி இருக்குங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. 9860509837 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக பார்த்து குரு பயிற்சி பலாபலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்னாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.